guys, Assalamu alaikum. This is Shiana. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா அப்படின்ற நோய் வந்து அஃபெக்ட் ஆச்சு. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடையில ஒரு 15 டேஸாக வந்து நான் வந்து வீடியோ எதுவுமே போடலை. நான் பர்சனலி ஒரு டாக்டர் கிடையாது. பட் இருந்தாலுமே என்னோடய கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எங்களோட ஹோம் குவாரண்டைன், நாங்கள் எப்படி இருந்தோம், என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம், எந்தளவு ப்ரிவெண்ட்டாக இருந்தோம், இது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நார்மலாக எப்போவுமே வர்ற ஃபீவர் மாதிரி தான் ஒரு ஃபீவர் வந்துச்சு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா வந்து தும்மல் வரும். தும்மல் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எப்போமாவது ஒர்க்கு தான். ஸோ அதை வந்து நம்ம கோவிட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியாது, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேஸ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போகிறப்பவே பார்த்திங்கன்னா டைம் வந்து 8 o'clock மேலே தான் போகணும். இவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் கிளம்பணும். ஃபீவர் அப்படின்னதும் நம்ம நார்மலாக வர்ற ஃபீவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்கலை. பட் ஆனால் வந்து யூஸ்வலாக வர்ற ஃபீவரை விட இந்த ஃபீவர் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ண வச்சுது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனால தான் சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து போயிட்டு வந்து ஜெனரல் டாக்டர் தான் இருந்தார். ஸோ அதனால் வந்து டாக்டர் பார்க்குறதுக்குனே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தான் உட்காந்துட்டே இருந்தோம். நார்மலாக எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், கோவிட் அப்படின்றத பற்றி நம்ம நியூஸ்லாம் கேள்விப்படுறப்போ இது எங்கே வரப்போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் நாங்களும் இருந்தோம். வெயிட் பண்ணி ஃபைனலி டாக்டர் கூப்பிட்டுட்டாரு. டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பிகாஸ் அந்த டைமில் எங்களுக்கு டெம்பரேச்சர் இல்லை. ஸோ அதனால் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் பிளட் கவுண்ட் டெஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லாட்டி கோவிட் சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றது இதிலே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தனால நாங்கள் வந்து 2 பேருமே வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து அப்போ காஃபும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி இந்த காஃப் ப்ராப்ளம் வரும் அடிக்கடி. ஸோ அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டே வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ரே எடுக்க கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த கோவிட் பார்த்திங்கன்னா லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு நிமோனியா மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிரும்ல. ஸோ இதையுமே வந்து பொதுவாக தான் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம், தவிர்த்து கோவிட்காக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ஆனதுனால எனக்கு ரொம்பவே பசி. ஸோ அதனால் நாங்கள் கொண்டு போயிருந்த அந்த கேக்ஸ் அதெல்லாம் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்துட்டு இருந்த டாக்டர் வந்து திடீர்னு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கனால அவர் வந்து போயிட்டார். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு இந்தியன் டாக்டர்கிட்ட எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காணிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி காலையில் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். 2 பேரோட ரிப்போர்ட்ஸ் வந்து கொண்டு காணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நார்மல் தான் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ESR அப்படின்ற ஒரு லெவல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அடிக்கடி உங்களுக்கு காஃப் வர்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜினால தான் வருது, மற்றபடி எந்த இஷ்யூஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்புனார். அலர்ஜிக்காக வர காஃப் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணார். கூடவே வந்து காஃப் சிரப்பும் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், ஓரளவு எல்லாமே க்யூர் ஆயிரும். அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி கோவிட் இப்போ நிறைய கேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால எங்களுக்கு இப்போ வந்து கோவிடால் அஃபெக்ட் ஆகிற எல்லாருக்குமே வந்து விட்டமின் D + ஜிங்க் டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்காக அவர் வந்து எங்களுக்கு இந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு. ஃபைனலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயாச்சு. டாக்டரும் வந்து நமக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருக்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. தொடர்ந்து வந்து தும்மல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆஃபீஸில் தான் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வேண்டி இவங்க போயிட்டு ஈவினிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ கோவிட் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. சீரியஸ்லி இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் வந்து நம்ம ஊரில் இல்லை, தனியாக இருக்கும், கையில் குழந்தைங்க இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு பேராசிட்டமால் ப்ளஸ் வந்து டெக்ஸாமெத்தசோன், ஸ்டெராய்ட்ஸு ப்ளஸ் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட பர்சனலாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க, இது கோவிடாக தான் இருக்கும், அதனால வந்த காஃப் தான் அவங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன்.
பிகாஸ் வந்து எனக்கும் ஆக்சுவலி சிக்கு. ஸோ அதனால் எனக்கும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கும் வந்து இப்படி இருக்குது. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு சுத்தமாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும். வந்து இது எதையுமே நினச்சி நான் வந்து ரொம்ப பேனிக் ஆகலை. ஓகே, வந்துருச்சு, இந்த சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா அம்மா அப்பா இருப்பாங்க, குழந்தைங்கள கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே ஒரே வீட்டுக்குள்ளே தான் 4 பேர் இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது சிக்காக இருந்தாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போனால் அட்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதாவது ஆகிடும் அப்படின்றதுக்காக வேண்டிய பயந்து இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். நமக்கு சிக் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒருக்க ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கொண்டு போய் காணிக்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக இந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்காக கோவிட் வந்துச்சுன்னு தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க யாரும். என்னோடய 2 பொண்ணுங்களுமே வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்க. ஸோ அதனால் வந்து என்னால் நீ தனியாக ஒரு ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரி கூட என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஒரே ரூம்லேயே தான் வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி அப்படி படுத்திருந்தோம். நார்மலாக நமக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா வந்து டோலோ 650 பேராசிட்டமல் அது போடும், சரியாயிரும். பட் இதனால் வரக்கூடியது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடம்பு அந்த மாதிரி பெயினாக இருக்கும். உள்ள ஒரு டாக்டர் தான் வந்து இந்த PA12 அப்படின்ற மாதிரி ஒரு டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு. இது வந்து பேராசிட்டமல் தான், பாடி பெயினு கூட சேர்ந்தது. ஆக்சுவலி இந்த டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பெயின் ரெடியூஸ் ஆகி என்னால் எந்திரிச்சு நின்று ஒர்க் பண்ண முடிஞ்சுது. 2 பேருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த PA12 அப்படின்ற இந்த டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுறப்பவே வந்து பாடி பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ தட் வந்து நாங்கள் தான் எங்களோட ஒர்க்கை பண்ணி ஆகணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் இந்த கோவிட்லேருந்து ரிலீவ் ஆகி வரும். அப்படின்றப்போ வந்து நம்ம இன்டேக் நல்லா எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்திரிச்சு ஒர்க் பண்ணி நம்ம சமைச்சா தான் சாப்பிட முடியும். அந்த டைமில் இந்த டேப்லெட்ஸ் தான் வந்து எடுத்தேன். இது திருப்ப சொல்கிறேன், இது முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் எடுத்தேன். ஸோ அதனால் நீங்களும் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் மற்ற நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி ஃபுட் எடுக்கணும். வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து ராகி மாவு அதோட கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கூடவே வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து தேங்காய் பால்லாம் போட்டு குருமா இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து எக்கில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் டெய்லி காலையில் மஸ்ட்டு ஒரு அவிச்ச முட்டை எடுத்துக்கிட்டோம். இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது, பட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டன் அதெல்லாம் கூட சாப்பிட்லாம். பட் இருந்தாலும் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய நமக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் நல்ல பச்சை காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக வேண்டி வந்து அப்பப்போ இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை டெய்லி லஞ்ச்லேயும் எடுத்துக்கிட்டோம், ஜூஸாகவும் பண்ணி குடிச்சுக்கிட்டோம். அவகடோஸ் எடுத்துக்கிட்டோம். அவகடோஸில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவகடோஸ் எடுத்துக்கிட்டோம். முக்கியமாக வந்து இந்த COVID-19க்கு வந்து விட்டமின் C, விட்டமின் D ப்ளஸ் வந்து ஜிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜிங்க்கும் விட்டமின் Dயும் வந்து டேப்லெட்ஸாக தான் எடுத்துகிட்ருக்கோம். அதை தவிர்த்து நம்ம விட்டமின் C உள்ள ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் C ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லெமன் வந்து எனக்கு ஒத்துக்காது, ஸோ லெமன் எடுத்துக்க முடியாது அப்படின்றப்போ ஆரஞ்ச் ஜூஸ், டெய்லி ஆரஞ்ச் ஜூஸ் வந்து மத்தியான டைமில் எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து இந்த கொய்யாப்பழம் சொல்லுவாங்கள்ல, அந்த கோவா எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து சூப்னால் வந்து மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு, வெஜிடபிள் சூப் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ எல்லாமே வந்து ரொம்ப சூடாக சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து இந்த இதுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்க அந்த மாதிரிலாம் வந்து மட்டனில் இந்த மாதிரி பெப்பரு, அப்புறம் கியூமின் சீட்ஸு, இஞ்சி எல்லாம் கூட போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து தொண்டையில் போகிறப்ப நமக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பட்டதெல்லாம் போயிடும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலி இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுவும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்ப ப்ரிவெண்ட்டாக குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் எடுக்கிற அந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம். டெய்லி வந்து இந்த அவிச்ச முட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த கோவிட்க்கு. நிறைய பேர் வந்து ஸ்டீம்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டீம் பண்ணால் தான் ஓரளவாவது ரிலீஃபாக இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது.
ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நான் காலையிலேயே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த என்ன சொல்ல தண்ணி, அப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சமாக, லெமனு, இஞ்சி, அதோடு பார்த்திங்கன்னா வந்து கிராம்பு எடுத்துக்கிட்டோம். கிராம்பு வந்து ரொம்ப நல்லது. அதில் வந்து ஒரு 4 கிராம்பு, அதோடு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கிடச்சிதுன்னா வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஓமவல்லி இலை கொஞ்சமாக, அப்புறம் துளசி இலை கொஞ்சமாக. நான் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இலை இருக்குல்ல, அதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால் பப்பாளி இலையுமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு 2 பேருமே வந்து ஸ்டீம் எடுத்துக்கிட்டோம். மத்தியானம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரைஸு, நல்ல மிளகு போட்ட ரசம், அப்புறம் டெய்லி வந்து கடலை, பயறு அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா வந்து சிக்கனு, மட்டனு இதெல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். சூப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதோட வந்து கொஞ்சமாக நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லது. ஆல்மண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது. அதில் வந்து இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 பாதாம் எடுத்து நைட்டு நல்லா சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலையில் அந்த தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு பாலில் போட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். டெய்லி 1 கப் வந்து இந்த ஆல்மண்ட் மில்க் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து அரிசி மாவில் தோசை சுடுவோம்ல, அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அதை மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக உளுந்து போட்டுட்டு என்னென்ன பயறு வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி தோசை சுட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். மீன் கூட நிறைய எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த டைமில் மீன் அவ்வளவா பொதுவாகவே நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அந்தளவுக்கு டேஸ்ட்லாம் தெரியாது. ஸோ இருந்தாலுமே இதெல்லாம் ஏதோ சாப்பிட்டனால கொஞ்சம் ஏதோ தெம்பு இருந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி அப்படி டவுன் ஆகிருப்போம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கீரையிலலாம் வந்து நிறைய பருப்பு போட்டு எடுத்துக்கிட்டோம். மாதிரி பசங்களை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் வந்து வச்சுருந்தோம். கிட்ட வர்றதுக்கு விடலை. சாப்பிட்ற டைமும் குளிக்க ஊற்றுற டைம் மட்டும்தான் வந்து கிட்ட வருவாங்க. ஸோ எப்போவுமே வந்து மாஸ்க் போட்டிருந்தோம். போட்டுட்டு தான் வந்து பசங்களை ஃபீட் பண்ணுறது, மற்றபடி குளிக்க ஊற்றுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா டைமும் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணியிருந்தோம். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ், இந்த பச்சை பயிறு, அது கூட கொஞ்சமாக வெல்லம்லாம் போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாமே எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து யூஸ்வலான டைம் கண்டிப்பாக எடுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த டைமில் தான் நமக்கு வந்து ஐயோ ஹாஸ்பிட்டலில் போயிடக்கூடாது, வீட்டிலே இருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாமே எடுத்து அவ்வளோ ப்ரிவெண்ட்டாக இருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து வச்சு யூஸ் பண்ணோம். இது கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேளை நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ எந்த சிச்சுவேஷன் மாறும் நமக்கு தெரியாது. ஸோ அப்பப்போ நம்மளோட ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 95 to 100 தான் வந்து நார்மல். ஸோ வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பாலில் கிராம்பு போட்டுட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதனால் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் கூட வரும். ஸோ அதுக்காக வேண்டி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த மூலிகை வாட்டர் இது வந்து ரெடி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இதே தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து தண்ணியோட ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பக்கெட்டில் ஒரு இது வந்து நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு இது வந்து இந்த வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வச்சு நம்ம வந்து மேலெலாம் கழுவணும் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். வந்து கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து 8 to 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து குளித்தோம். நாங்கள் வந்து அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 1 o'clock போல் டெய்லி வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் சாம்பிராணி, ஆக்சுவலி இந்த சாம்பிராணிலாம் போடுறப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது கிருமி அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட அது வந்து போயிடும். அதுக்காக ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ரூம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் போட்டு வீட்டு ஃபுல்லாகவே வந்து போட்டிருந்தோம். இதெல்லாம் வந்து முன்னாடி எல்லாமே வந்து பார்ப்பாங்க. பட் ஆனால் இப்போது இது எதுவுமே பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே பார்க்குறோம்.
கஷாயம் குடிக்கணும். இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சு எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெப்பரு, அதுக்கப்புறம் ஓமவல்லி இலை, ப்ளஸ் வந்து கிராம்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சுக்கு பொடி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு கஷாயம் எடுத்துக்கிட்டோம். டெய்லி மஸ்ட் வந்து ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம குடிக்கணும். ரொம்ப கோல்டாக எந்த ஒரு ஐட்டம்ஸும் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபுல்லாக ஜூஸ் எடுத்துருந்துருந்தோம். ஸோ இது மாதிரி தான் வந்து எங்களோட ஃபுட் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். மேக்ஸிமம் வந்து ஃபுட்டு எடுக்கிறப்போ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் இவங்க தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக யாரும் வெளியே போக முடியாது. ஸோ எல்லா டைமும் கதவு க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டு அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம டோரில் வச்சுட்டு நாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து சானிடைசர் வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சானிடைசர் யூஸ் பண்ணோம். ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னாலுமே கூட குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்பப்போ வந்து சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஹாட் வாட்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த கோவிட் டைமில் வந்து ஹாட் வாட்டர் எடுக்க சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா ஹாட் வாட்டர் எடுக்கிறப்போ நமக்கு தொண்டையில் தான் அது இருக்குமா எத்தனையோ டேஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாட் வாட்டர் எடுக்க வந்து நமக்கு இந்த த்ரோட் சம்மந்தமான அந்த இது எதுவுமே இருக்காது. ப்ளஸ் வந்து நமக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தோம். மாதிரி ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டு நாங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பசங்களுக்கும் ஹாட் வாட்டர் தான் கொடுத்தோம். அதோடு பார்த்திங்கன்னா வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி எல்லா டேப்லெட்ஸு மருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அந்த டைமில் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக லெமன் ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா கார்கிள் பண்ணிக்கிட்டோம். கார்கிள் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து போய் படுத்துருவோம். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் சி டேப்லெட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் விட்டமின் சி டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து ஒன் டேப்லெட் வச்சு மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு ஒரு டேப்லெட்டில் ஹாஃப் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. இந்த டைமில் அவங்களுக்கு அந்தளவுக்கு இம்யூனிட்டி இருந்தால் தான் இந்த பக்கத்துலேயே இருக்கோம் நாங்கள். ஸோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டு சிரப் வந்து வாங்கி குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்தோம். இந்த சப்ளிமெண்ட் சிரப் வந்து நார்மல் டைமை விட இந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் வந்து கிட்ட இருக்கிறதுனால ஸோ வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுத்தோம். ப்ளஸ் வந்து இந்த ஜிங்க் டேப்லெட்டும் கொடுத்துருந்தோம். டேப்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஃபாலிஹாக்கு கொடுக்கல, அவன் சாப்பிடல சின்ன குழந்தையில. ஸோ அதனால் ஃபர்ஹா மட்டும் எடுத்திருந்தா. பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி தான் டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமான ஒரு டேஸ்ன்னு தான் சொல்லுவேன். வெளியவும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணும், பசங்களையும் கிட்ட வைக்க முடியாது. ஸோ ரொம்பவே ஒரு டஃப்பான டேஸாக தான் போச்சுது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ தூரத்துக்கு க்யூர் ஆகி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. பார்த்திங்கன்னா இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக வேண்டி ஆரஞ்சு நிறைய வாங்கி ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம். பல்ஸ் ஆக்சிமீட்டர் சொல்லியிருந்தோம்ல, பல்ஸ் ஆக்சிமீட்டர் எடுத்துகிட்டு அப்பப்போ லைக் ஒரு 60 மினிட்ஸுக்கு ஒருக்க வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. அது வந்து சில டைம் வந்து 95 காணிக்கும், 94 காணிக்கும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நார்மலாக இப்போ ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா 97, 98 தான் காணிக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறனால 94, 95 அப்படி தான் காணிச்சிட்டே இருந்துச்சு. வந்து கொஞ்சம் மைண்டுக்கு டிஸ்டர்பாக தான் இருந்துச்சு. சரி இனிமே நம்ம நிறைய துவா பண்ணுவோம் அப்படின்றதுனால நிறைய ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். இங்கேயுமே வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க. 5 o'clock மேலே வெளியே போக முடியாது. ஸோ ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கே டைம் ஆகும் எல்லாருக்குமே. இருந்தாலுமே அவங்களோட சிரமம் பார்க்காம சண்டே போயிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அப்புறம் மெடிசின்ஸ் ஆகட்டும் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. 14 days எப்படி ஆச்சுன்னே தெரில, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இதே மாதிரி தான் எங்களோட ஃபுட்டு ப்ளஸ் இன்டேக்கு, எங்களோட ரொட்டீன் எல்லாமே வந்து இப்படி தான் இருந்துச்சு எங்களோட கொரோனா டேஸில். ஏன்னா வந்து இதுக்குன்னு பர்டிகுலராக மெடிசின்ஸ் எதுவுமே இல்லை.
பேராசிட்டமல் ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்டெராய்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அசித்ரோமைசின் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இன்டேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவு சாப்பிட்டு எந்த அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு இம்யூனிட்டி இருக்கோ அதுதான் வந்து அந்த வைரஸோட நம்மளை வந்து ஃபைட் பண்ண வைக்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எப்படியோ ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஃபைனலி டெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ரொம்பவே டென்ஷனாக தான் இருந்துச்சு. திருப்பியும் வந்து நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் துவா செஞ்ச மாதிரியே நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. வி ஆல் ஆர் ஹாப்பி, ஃபேமிலி ஆல்சோ ரொம்பவே ஹாப்பி. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நல்ல நியூஸோடு வர்றப்போ இந்த மாதிரி பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஹாப்பியாக ஸ்வீட்டை சாப்பிட்டு ஃபைனலி கொரோனாலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டே. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றப்போ தான் ஷப்பா வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ஃபேமிலிக்கு இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட கொரோனா டேஸ் போச்சு. இதில் நான் சொன்ன விஷயங்கள் ப்ளஸ் நான் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். ப்ளஸ் அதோடு பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட வீடியோ போடாதப்போ நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன் நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபைனலி எல்லாத்துலேருந்துமே வெளியே வந்துட்டோம். இனி கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Happy Mom Shia. Bye. Take care. Assalamu alaikum. Stay safe.